இந்த வீடியோவில் புஷ்பா 2 படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அண்ட் ஸ்டார்டிங் வித் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போன படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பாவோட ரைஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த படத்தில் வந்து புஷ்பா அந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு அண்ட் அவரோட ஃபாலையும் பார்க்கறதுனா வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த புஷ்பா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கேஜிஎஃபோட பேட்டர்ன், அந்த கேஜிஎஃப் இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் பார்ட் 1 எப்படி ராக்கியோட ரைஸை பார்த்தோமோ அதே பேட்டர்ன் தான். அண்ட் கேஜிஎஃப் 2 வந்ததுக்கு அப்புறம் கூட புஷ்பா 2ல வந்து சின்ன ரீஷூட்லாம் போய் புஷ்பாவிலையும் பார்ட் 3 இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதுல நம்ம புஷ்பாவோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்றாரு அண்ட் அவரோட ஃபாலோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா புஷ்பா வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, புஷ்பானா நேஷனல் இல்லடா இன்டர்நேஷனல்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி அவளை நோட்டு வச்சு அந்த ஜப்பான்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த புஷ்பா வந்து அவரோட பிஸ்னஸை பெருசு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் அந்த நோட்டை வச்சு சின்ன ஃபைட் சீன் கூட இந்த படத்தில் இருக்கு. நீங்கள் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தொங்க விட்டுருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹவால நோட்டு வந்து பறந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த நோட்டுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை இருக்கும். மேபி அது வந்து ஹார்பர் ஃபைட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹார்பர் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கோட் போட்டு சண்டை போட்டுருப்பாரு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அடியாளோட சட்டை தான் அந்த மஞ்சள் கலர் கோட்டு. மேபி சண்டையில் அப்படியே சும்மா ஸ்டைலிஷாக அந்த கோட்டை மாற்றுற மாதிரி ஃபைட் போகலாம். அண்ட் இதை தாண்டி இன்னொரு ஃபைட் சீனும் இருக்குங்க. அந்த ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து புடவை கட்டிட்டு சண்டை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ப்ராப்ளி இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஃபஸ்ட்டு அடி வாங்குவார்னு நினைக்கிறேன். அடி வாங்கிட்டு அவர் புஷ்பாவை அடித்து புடவை கட்டி அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த சீக்வன்ஸ் வரும். அண்ட் புஷ்பா வந்து புடவை கட்டினா அசிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் திருப்பி அடிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அதை முடிச்சு அடுத்த ஷாட்டே வந்து புஷ்பா வந்து சாரி கட்டிட்டு ஒரு டான்சிங் நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அரை மொட்டை அடிச்சு செப்பலெல்லாம் மாலாம் போட்டு ஒருத்தவங்க நிற்க வச்சுப்பாங்க. மேபி அந்த புடவை கட்டினா அசிங்கப்படுத்துற நினைச்சு ஒருத்தவர் பண்ணியிருப்பார்ல, அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அண்ட் இதை தாண்டி ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் வந்து எப்படி புஷ்பாவை பழி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல மட்டும் தான் இந்த படத்தில் இருக்க போறான்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் பாலிடிக்ஸ் தான் மேஜர் ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எம்எல்ஏ கேரக்டர் கூட இந்த படத்தில் வந்து புஷ்பாவுக்கு எதிராக போகலாம். அண்ட் சீனோ கேரக்டரும் புஷ்பாவுக்கு அப்போன்ட்டு தான் போகிறாரு. நான் ஒரு சீக்வன்ஸில் ஃபகத் ஃபாசில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே அந்த சீனோ கேரக்டர் இருக்கதான் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளை வந்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செம்மரக்கட்டையிலாம் போட்டு எரிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நடந்து போதை பார்த்தா அந்த எம்எல்ஏ மாதிரி தான் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சீனும் இருக்க தான் செய்கிறாரு. ப்ராப்ளம் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ராஷ்மிகா சாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்குங்க. செத்தாலும் சாவலாம். அண்ட் கிளைமேக்ஸில் புஷ்பா வந்து தலைமறைவாக ஆகிற மாதிரி தான் சொல்லி இந்த படத்தை முடிக்க போகிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.